வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 டேஸாவே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து ஆ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் பத்தி நான் பேச வந்திருக்கேனா அப்படின்னு பார்த்தா, அந்த நியூஸ் பத்தி நம்ம பேசலாம். ஆ இன்னொன்னு அந்த நியூஸ் முடியறதுக்குள்ள அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தின ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒண்ணு கிளம்பிட்டு இருக்கு. இது எல்லா சேனல்ஸும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. ஏதோ ஒரு சில சேனல்ஸ்ல மட்டும் தான் இது பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து இப்போதைக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். அது என்ன நியூஸு, அ என்ன அது என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோ ஃபுல்லா மறக்காம பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, உங்களோட கமெண்ட் என்ன? உங்களோட கருத்து என்ன? அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல என்னோட அ ஒரு அனுபவத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நியூஸ் என்ன அப்டின்னா, ஆ அதாவது இந்த வீடியோல வந்து நான் என்னோட சொந்த அனுபவத்தையும் தான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்டின்னு இருக்கேன். ப்ளஸ் நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களா இருக்கட்டும், எடுக்க போறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா இந்த வீடியோவ வந்து மறக்காம வந்து பாருங்க. இந்த வீடியோல நெறைய நல்ல விஷயமும் இருக்கு. என்னோட சொந்த கசப்பான அனுபவத்தையும் வந்து நான் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்ன என்ன நடந்துச்சு அப்டின்றத பார்க்கணும்னா, மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ப்ளஸ் வீடியோவ எந்த ஒரு கட்டும் இல்லாம தான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏதாவது திக்கி திணறி கொஞ்சம் நிறுத்தி பேசினேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ எதுவும் கன்டென்ட்லாம் எழுதி பேசுறது கிடையாது. நான் என்ன என்ன எனக்கு தோணுதோ அதுதான் நான் பேசுறேன். ஸோ வந்து வீடியோவ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது என்னன்னா, காலையில ஒரு நியூஸ் பார்த்தேன். நான் அந்த நியூஸோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஆட் பண்றேன். அந்த நியூஸ் போய் பாருங்க. அதாவது ஒரு சிஸ்டர் வந்து ஒரு 12 இயர்ஸ் பேக் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து நார்மல் டெலிவரி. அதுக்கப்புறம் இந்த இயர்ல வந்து 5 இயர்ஸ் பேக் வந்து செகண்ட் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. செகண்ட் வந்து கன்சீவ் ஆன டெலிவரி வந்து சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க. குழந்தை வந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லி சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 2மே வந்து கவர்மெண்ட்ல நடந்தது தான். இது 2மே நடந்ததுக்கப்புறம் 3 வந்து அவங்க அதாவது லாஸ்ட் இயர் 3 வந்து அவங்களே அறியாம கன்சீவ் ஆயிருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்து ம ஃபேமிலி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நாங்க நெனச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அவங்க அப்படி சொல்றது வந்து அ அது அவங்களோட கேர்லெஸ்னஸ் தான். அவங்க வந்து பண்ணுங்க, அவங்களோட விருப்பம் இருந்ததுன்னா அவங்க பண்ணுங்கன்னு சொல்லணும். அவங்க சொல்லி பண்ணலன்னா அது வந்து ஹாஸ்பிட்டலோட தப்பு. ஆ ஆனா அவங்க வந்து இந்த வீடியோல எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நெனச்சோம். ஆனா வந்து என் ஹஸ்பண்ட் சைன் போடலன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால 3 வந்து கன்சீவ் ஆயிட்டேன் நானு. 3 கன்சீவ் ஆகி அந்த பேபி வந்து அதாவது டெலிவரி நெருக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புல வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நீங்க இப்பவே உங்களுக்கு வந்து அதாவது இப்பவே உங்களுக்கு சி செக்ஷன் பண்ணி வந்து பாப்பாவ எடுக்கணும் வெளியில. இல்லன்னா வந்து உங்க உயிருக்கே ஆபத்தாயிரும். உங்க தையல் பிரிஞ்சிரும். அப்படி இப்படின்னு என்னவோ சொல்லி, நீங்க இப்பவே போய் அட்மிட் ஆயிடுங்கன்னு சொல்லி செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சாங்களாமா. அங்க போயிட்டு இவங்க அட்மிட் ஆயி, அதாவது அவங்க போய் அட்மிட் ஆகலான்னு போன நேரத்தில டாக்டர் வரல. அ நைட்டு 11 மணியா, காலையில 11 மணியான்னு எனக்கு தெரியல. அப்போதான் வந்து வந்தாங்க. அவங்க அத மென்ஷன் பண்ணி சொல்லல. அப்பதான் டாக்டர் வந்தாங்க. அப்பதான் பார்த்தப்போ, உங்களுக்கு பெயினே வரல. யார் உங்கள அனுப்பிச்சான்னு கேட்டதுக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னவும், அவங்க ஒரு மாரி திட்டிட்டு வந்து அவங்கள வந்து அ அட்மிட் பண்ணி சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க. சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம், குழந்தை எடுத்ததுக்கப்புறம் 3 அதாவது ஃபர்ஸ்ட்டு கேர்ள் பேபி, செகண்ட் கேர்ள் பேபி, 3டும் கேர்ள் பேபி. 3 வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு 5 நாள் தையல் பிரிக்காமலே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பவுமே எனக்கு நடந்த ஆப்ரேஷனுமே வந்து தையல் பிரிக்காம தான் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. 11வது நாள் இல்ல 13வது நாள் வந்து தையல் பிரிச்சுக்க சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இதுதான் ரெகுலரா எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே நடக்குது. வீட்டுக்கு போன அந்த நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தையல்லருந்து சீழ் வந்திருக்கு. சீழ் வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. 1 1/2 மாசம் அவங்கள வச்சு தையல்ல வந்து புண்ணு ஆத்தி, அத தொடச்சு ஆனா அந்த வீடியோ அவங்க பேசும்போது கேட்டா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாரி அந்த வலி, வேதனை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது. அவங்க பேசும்போது அப்படியே என்ன அறியாம உண்மையாவே அழுதுட்டேன். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வலியோட அவங்க பேசுனாங்க. அது புரிஞ்சுக்க முடியுது எங்களால. அந்த வலிய வந்து நான் அந்த அந்த புண்ண ஆத்துறதுக்கு அவங்க டெய்லியும் தொடச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவ்வளோ ஒரு வலி வேதனைய அனுபவிச்சேன். என் குழந்தைங்கள வந்து நான் வீட்டுக்கு போய் திரும்ப பார்ப்பனான்னு தெரியாத அளவுக்கு நான் நரக வேதனைய அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் வந்து 1 1/2 மந்த்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களாமா. இருந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வரும்போது நல்ல புண்ணெல்லாம் ஆறி சரியாயி வீட்டுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த அந்த டைம்ல அவங்களுக்கு திரும்ப தையல பிரிச்சு திரும்ப வந்து ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து தையல் போட்டுருக்காங்க. அதாவது அந்த தையல்லாம் வந்து பிரிஞ்சுட்டு இருக்கு. தையல் திரும்ப போட்டு அவங்கள உடம்ப சரி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. இது வந்து அ உண்மையாலுமே இந்த இடம் கேட்கும்போது, அம் நான் என்னோட கருத்து சொல்லணும்னு வந்தேன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்கள வந்து உண்மையாலுமே ஒரு மனுஷங்க மாரி கூட ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில
தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஏதோ ஏதோ பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிடுறாங்க. இதில் அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு இந்த 3rd ஆப்ரேஷன் அப்போ ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணது, ஃபேமிலி பிளானிங் சரியாக பண்ணாமல் இப்போ அவங்க 4th ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதாவது தேர்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது வந்து லாஸ்ட் மந்த் அக்டோபர் மந்த்தாமா டெலிவரி ஆயிருக்கு. இப்போ அவங்க 4th வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க சொல்லி அழுகுறாங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த வலியை தாண்டி நான் உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். இப்போ என்னால் திரும்ப அதே மாதிரி ஒரு வலியை என்னால் அனுபவிக்க முடியாது. நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆப்ரேஷன் பண்ணி சரியாக பண்ணாமல் அவங்க திரும்ப வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இது வந்து நார்மலாக உடம்பு ஏதோ வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஹாஸ்பிட்டல் செக்அப் போனாங்களாமா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இது இந்த இதில் வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு வரேன்னா, உண்மையாகவே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எனக்கு வந்து 2 டெலிவரியுமே வந்து நான் கவர்மெண்ட்டில் தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பேபி வந்து எல்லாமே நார்மலாக தான் இருந்தாங்க. அதாவது பாப்பா வந்து கொஞ்சம் கூட வெயிட் தான் இருந்தாங்களே தவிர மித்தபடி எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, தைராய்டு ப்ராப்ளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் இருந்துமே எனக்கு பாப்பா வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. அதாவது பாப்பா என்ன வெயிட் இருந்தாங்கன்னா 3 கிலோ 300 கிராம் இருந்தாங்க. அந்த வெயிட் இருக்காங்க. உங்களால் வந்து அவ்வளோ பெரிய பாப்பா வந்து பெற்றெடுக்க முடியாது. அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அது ஆப்ரேஷன் மாதிரியே தான் ஆயிரும். அந்தளவுக்கு நாங்கள் தையல் போட்டுருவோம் அப்படின்லாம் நார்மல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு தையல் போட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கி நார்மலாக பிறக்க வேண்டிய குழந்தையும் அது C-செக்ஷன் பண்ணி எடுத்தாச்சு. பேபியும் நானும் வந்து ஓகே நார்மல் ஆகிட்டோம். அப்போ வந்து எனக்கு 21 இயர்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ சின்ன வயசுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகி வந்துட்டேன் நான். அது வந்து உண்மையாகவே பார்க்க போனால் எந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனும் இல்லாமல் குழந்தை வந்து அது எனக்கு தெரிஞ்சு அந்த 3,300ன்றது ஓவர் வெயிட்லாம் கிடையாது. 4 கிலோலலாம் குழந்தை பிறக்குது. ஆனால் 3,300 கிலோ காரணம் காட்டி எனக்கு வந்து C-செக்ஷன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேபி C-செக்ஷன்றதுனாலவே வந்து என்னால் செகண்ட் அந்த வலியை தாங்க முடியாது அப்படின்றதுக்காகவே நான் வந்து 6 இயர்ஸ் வந்து செகண்ட் பேபிக்கு வந்து கேப் விட்டேன். பேபி வேணான்ற முடிவே நாங்கள் பண்ணிட்டோம். ஆனால் வந்து செகண்ட் பேபிக்கு 6 இயர்ஸ் கேப் விட்டு இந்த பேபி வந்து 3 கிலோ இருந்தாங்க. 3 கிலோ இருந்து பாப்பா வந்து இதுலேயுமே எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. நார்மலாக இருந்தாங்க எல்லாமே. அதாவது சுகர், பிபி, தைராய்டு எதுவுமே இல்லை. பாப்பா வந்து நார்மலாக இருந்தாங்க. நான் வந்து லாஸ்ட் மந்த்து செக்கப் போகும்போது அந்த செக்கப் பார்த்த நர்ஸ் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து பேபி வந்து நார்மலாக இருக்குது, தலை கீழே இறங்கிடுச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும். ஆனால் நார்மல் டெலிவரி ஆக விட மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு என்னென்னத்தையும் சொல்லி நீங்கள் வந்து இந்த மந்த்தே வந்து அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு டாக்டரும் சொல்லி வந்து அட்மிட் ஆக வச்சு அட்மிட் பண்ணி இந்த பாப்பாவையும் வெளியே எடுத்துட்டாங்க. ரெண்டாவதுமே வந்து 2வது பாப்பாவுமே வந்து நான் C-செக்ஷன் தான். அதாவது இந்த 2 பேபியும் பிறந்து நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம். அதாவது ஒரு குழந்தை பிறந்து ஒருத்தவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்னா, அவங்க பயங்கரமான டிப்ரெஷனில் இருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்றது வந்து சூசைட் அளவுக்கு கூட வந்து போகக்கூடிய ஒரு வந்து அந்த மனநிலைமையில் குழந்தை பெற்றவங்க இருப்பாங்க. அப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுமே டாக்டர்ஸுமே ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஆயாமாங்களுமே ரொம்ப கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட் பேருக்குலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே தவிர காசு நீங்கள் வந்து அங்கே வேலை செய்கிற ஆயாமாங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. இல்லை என்னால் கொடுக்க முடியல, நான் அந்தளவுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ட்ரீட் பண்ணுற அளவு நீங்கள் 3வது நாளே அங்கேருந்து வந்து குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துடுவீங்க. அந்தளவுக்கு வந்து மோசமான ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு அப்படி ஃபஸ்ட்டு டெலிவரி தான் உங்களுக்கு அப்படி இருந்துச்சு. ஏன் செகண்டுமே வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு கேட்டால் நான் என்ன யோசிச்சேன்னா, அதாவது நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டில் நம்ம எடுக்க போகிற சர்வீஸ் வந்து அது வந்து மக்களோட வரிப்பணத்துலேருந்து நம்மளுக்கு கொடுக்குற சர்வீஸ் தான் அது. அதை ஏன் நம்ம வந்து காசு கொடுத்து வெளியே போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கவர்மெண்ட் 2 டெலிவரியுமே கவர்மெண்ட்டில் போய் பார்த்ததுக்கான காரணமே. இன்னொன்று என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெலிவரி எனக்கு C-செக்ஷன் பண்ணதுனால செகண்டும் C-செக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு என் கூடவே இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பெயின் டேப்லெட் வச்சாங்க, ஜெல்லு வச்சாங்க, என்னென்னோ பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி என்னென்னோ பண்ணி ட்ரை பண்ணாங்க. கடைசியில் வந்து அன்னைக்கு வந்து நான் மட்டும்தான் வந்து எனக்கு மட்டும்தான் C-செக்ஷன் நடக்க இருந்துச்சு. அனஸ்தீசியா டாக்டர் அன்னைக்கு எனக்காக மட்டும்தான் வந்திருந்தாரு. என் கூட வந்து இந்த பொண்ணு வந்து நார்மல் டெலிவரியில் இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நானும் இவங்களும் ஒரே வார்டில் தான் வந்து நைட்டு வந்து எங்களை வச்சுருந்தாங்க. இவங்க வந்து பெயின் வரதுக்காக இவங்களுக்கு எல்லா ப்ராசஸும் நடக்குது. நான் நார்மலாக வந்து 10 மணிக்குள்ளே சாப்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு படுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பொண்ணுக்கு. ஆனால் எல்லாமே ட்ரை பண்ணாங்க. டேட் வந்து அவங்களுக்கு அன்னைக்கு தான் டேட் டைம். ஆனால் வந்து இப்போ எனக்கு வந்து அனஸ்தீசியா டாக்டர் எனக்காக வந்தாங்கன்றதுனால எனக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. இந்த பிள்ளைக்கு வந்து பெயின் வரலை அப்படின்ற காரணத்தினால
அதாவது நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறாங்கன்னா டேட்டு தாண்டி 6-7 நாள் வெயிட் பண்ணி கூட வந்து நார்மல் டெலிவரி ஆகும், ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கு வெயிட் பண்ணியிருக்கலாம். அதாவது நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க. மறுநாள் காலையில் வந்து எனக்கு 8 மணிக்கு வந்து நான் 9 மணிக்கு வந்து ஆப்ரேஷன். எனக்கு நடந்துட்டு இருக்கும் போதே இந்த பிள்ளையும் என்னவோ பேசி உள்ளே கூப்பிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அதாவது உள்ள வரும்போது எனக்கு ஒரே ஷாக். நான் உள்ள படுத்துட்டு இருக்கேன். இந்த பிள்ளைய அழுதுட்டு கூப்பிட்டு வராங்க. என்ன நான் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு மறுநாள் கேட்குறேன். "என்ன ஏன் உனக்கு நார்மல் தான் ட்ரை பண்ணாங்க. உன்ன ஏன் உள்ள கூப்பிட்டு வந்தாங்க?" அப்படின்னு கேட்டா, "அக்கா பேசுனாங்கக்கா. இந்த மாரி டாக்டர் இப்போ போனா வரமாட்டாங்க. திடீர்னு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா திடீர்னு வந்து வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கிடைக்க மாட்டாங்க. குழந்தைக்கு எதனானா இங்கேருந்து நாங்க வேற ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சுருவோம். இங்க பார்க்க மாட்டோம். டாக்டர் இருக்கும்போதே பார்த்துக்கோ. குழந்தைய வந்து வெளிய எடுக்கிறது தான் நல்லது." அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ சொல்லி அந்த பிள்ளைய வந்து ஆப்ரேஷனுக்கு உள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்க. இதுதான் வந்து அங்க பார்த்தீங்கன்னா நடக்குது. அதே மாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னொன்னுக்கும் வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க ரொம்ப. 2 குழந்தை பொறந்துச்சு அப்டின்னா, ஃபேமிலி பிளானிங்க்கு வந்து பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாங்க. அதாவது பண்ணிக்கோ, ஏன் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? ஏன் வேணான்னு சொல்ற? 3வது குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருக்கா? அப்படி இப்படி நீ பண்ணிக்கலன்னா உன் வீட்டுக்காரர பண்ணிக்க சொல்லு. அப்படி இப்படின்னு பிரைன் வாஷ் பண்ற அளவுக்கு அதாவது லேபர் வார்டு வரைக்கும் பேசுறாங்க. ஏன் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? ஏன் வேணான்னு சொல்ற? அப்புறம் நீ போயிட்டு திரும்ப வந்து இன்னொரு வாட்டி வயித்த கிழிச்சு பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம் இல்ல? அப்படி இப்படின்னு. அது வந்து பேஷண்ட்டோட விருப்பம். அவங்க என்ன மனநிலைமையில இருப்பாங்க, அவங்க வீட்ல என்ன மாரியான சிச்சுவேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவங்க வந்து தீர்மானிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு என்ன சுத்தி சரவுண்டிங்ல 2வது குழந்தை பொறந்து 2, 3 பேருக்கு 1 மந்த், 1 வீக்ல வந்து குழந்தை இறந்து போயிருக்கு. இது வந்து எல்லாருக்குமே நடக்குமான்னு கேட்டா கிடையாது. ஆனா, எனக்கு அத மனசுல வச்சு நான் வந்து இப்ப வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இப்ப என்னோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. ஸோ, நான் அதனால வந்து ஃபேமிலி பிளானிங்க்கு வந்து போகல. இன்னொன்னு என்னன்னா, அம் அ ஃப என் எனக்கு என்னோட என் எனக்கு அதாவது எனக்கு தெரிஞ்சு என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்க ஒருத்தவங்களுக்கு பேபி பொறந்து 45 டேஸ் இருந்து இறந்துருச்சு. அவங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறம், இப்போ ஒரு குழந்தை தான் இருக்கு. இன்னொரு குழந்தைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்ப போயிட்டு ஆப்ரேஷன் பண்றதுக்கு எவ்ளோ செலவாகும்? பிளஸ் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாலும் அது சக்சஸ் ஆகுமான்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதெல்லாமே அந்த டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஆனா ஏன் வந்து உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக அப்படி பண்றீங்களா? இல்ல வந்து உண்மையாலுமே கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து பிரஷர் பண்றாங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி பாப்பாக்கு வந்து 45வது நாள் ஊசி போடும்போதோ என்னவோ கூட வந்து ஊசி அதாவது ஏன் ஃபேமிலி பிளான் பண்ணல? அப்படி சொல்லி என்ன நிக்க வச்சு அவ்ளோ கவுன்சிலிங் பண்ணாங்க. நிக்க வச்சு அவ்ளோ நேரம் பேசுனாங்க. "ஏன் பண்ணிக்கல? ஏன் வேண்டான்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லி, "நீ பண்ணலன்னா உங்க வீட்டுக்காரர் பண்ணிக்க சொல்லு" அப்படின்னு அவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணி, ஒரு மாரி என்ன சொல்றது? அது வந்து அட்வைஸ்லாம் கிடையாது. ஒரு மாரி திட்டுனாங்க. "ஏன் பண்ணிக்கல? இப்ப இருக்கிற காலகட்டத்தில 2 குழந்தைய வளர்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல 3வது வேறயா? அவ்ளோ பெரிய ஆளா நீ? அவ்ளோ 3 குழந்தைய வளர்த்துற முடியுமா உன்னால?" இப்படிலாம் வந்து பேச்செல்லாம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ்லாம் கேட்கணும்னு ஏதாவது சட்டத்தில இடம் இருக்கா? அப்படியே இருந்தாலும், அம் அப் அ அப்படியே அந்த மாரி எப்படி உங்களால கேட்க முடியுது? அந்த மாரி கொஸ்டின்லாம் ஒரு ஹார்ஷா ஒரு பேஷண்ட்ட பார்த்து எப்படி நீங்க கேட்குறீங்க? எல்லார் முன்னாடியும். அதாவது அந்த வார்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேரு படுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நடுவுல நிக்க வச்சு, நம்மள அந்த மாரி நீ வந்து ஒரு பெர்சனலான ஒரு விஷயத்த நீ எப்படி அப்படி கேட்கலாம்? அப்படின்றது எனக்கு வந்து அந்த இடத்துல கேட்கணும்னு தோணுச்சு. சரி, இது நம்ம வந்து பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. இது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்றத நான் வந்து ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணேன். ஸோ இன்னொன்னு அதே மாரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்றதே வந்து பேஷண்ட் கிட்ட வந்து தெரிவிக்கிறதே இல்ல. அதாவது காப்பர் டீ வைக்கிறாங்க அப்படின்னா, அதையும் வந்து உனக்கு காப்பர் டீ வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்ல மாட்றாங்க. கேட்டா தான் வந்து சொல்றாங்க. அதையே கேட்டாலும் கூட, அ "ஏன் இதெல்லாம் முன்னாடியே உனக்கு கேட்க தெரியாதா? இதெல்லாம் போடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா?" இப்படின்னு ஒரு மாரி திமிரா ஒரு பதில் வந்து வருது. இந்த மாரியான பதில்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து, "ஐயோ! என்னடா இது இப்படிலாம் வந்து பேசுறாங்க, இப்படிலாம் கேட்குறாங்களே!" அப்படின்னு ரொம்பவே ஒரு கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் நடந்தது ஒரு பக்கம் இல்லாம, குழந்தை பொறந்த அன்னைக்கு சில அந்த பொறக்கிற அன்னைக்கு அந்த அங்க வேலை செய்ற ஆயாமாங்க, அப்புறம் அது உள்ள இருக்கவங்கலாம் எப்புட்றா அந்த அந்த குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட எல்லார் கையிலயும் வந்து எப்புட்றா காசு கறக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருமே குறிக்கோளா இருக்காங்க. குழந்தைய எடுத்துன்னு வந்து ஒருத்தவங்க காட்டுவாங்க. பின்னாடியே வந்து "பார்த்துட்டீங்களா குழந்தைய? என்ன குழந்தைய பார்த்தீங்க? சந்தோஷமா இல்லையா? ஏதாவது குடுக்கலாம்ல? உங்க குழந்தைய தானே தூக்கிட்டு வரோம்." அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பேசி டாக்டர்ஸ்க்கு தெரியாம வந்து காசு வாங்குறது. இந்த மாரியான வேலைலாம் நடக்குது. இத வந்து எல்லாருமே ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து கேள்வி கேட்கறதுக்கான இதுவும் நம்மளுக்கு இருக்கு. ஆனா, அந்த டைம்ல நம்ப பேசக்கூடிய நெலைமையில இல்ல. அதாவது நம்பளே ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம, நெறைய ப்ளீடிங் ஆயி, குழந்தை எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருப்போம்? அப்படின்னு நம்மள தான் பார்க்க முடியுமே தவிர, இவங்களலாம் வந்து என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கறதுக்கு அந்த இடத்துல முடியல. எப்படா அங்கருந்து வீட்டுக்கு வெளிய வருவோம்? நம்ம வீட்டுக்கு வருவோம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நாங்கலாம் வந்து அ அங்க இருந்து வெளிய வந்தேனே.
இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி யார் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபேஸ் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன மாரியான ஒரு அனுபவம்லாம் நடந்துச்சு? அப்படின்றத வந்து சொல்லுங்க. இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. ஆ இத பத்தி வந்து பேசலாமா? அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பேசலாம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதாவது பாப்பாவ ட்ரீட் பண்ண விதம், எனக்கு என்ன மாரியான ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்தாங்க, அத எப்படியெல்லாம் வந்து அ பேசி தட்டி கழிச்சாங்க. காப்பர்ட்டிக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இதெல்லாம் வந்து நான் பேசணும்னு நெனைக்கிறேன். பேசலாமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பொறந்திருந்தது உங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எப்படியாப்பட்ட கசப்பான அனுபவத்தெல்லாம் அனுபவிச்சீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போயிருச்சு. மறக்காம வீடியோ இவ்ளோ தூரம் ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.